Hi guys, welcome to நம்ம யூடியூப் சேனல். நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க வேர்ட்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு googleadsense.com டைப் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருவீங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கெட் ஸ்டார்டட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து இருந்துச்சுன்னா வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் வந்து வெப்சைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறா இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து கொடுத்துங்க. கஸ்டமைஸ் பண்ண வேணாம், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிட்டு ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஆட்சன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே வந்து போயிடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்ன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல் அஸ் அபவுட் யூ பேமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இது உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்ன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து செலக்டடில் இருக்குது. நம்மளோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணி உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வரும். இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஆட்ஸ் சைட்ஸ்னு இருக்கா, தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் இருக்கும். அந்த சைட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வெப்சைட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் நியூ சைடுன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்து காப்பி பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் வந்து கொடுக்காதீங்க. https:// இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் வந்து பண்ணிடலாம். உங்களோட .com .in அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ட்பிரஸில் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நீங்கள் வந்து வேர்ட்பிரஸில் வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா பிளக்கினை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளக்கினை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ பிளக்கினை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளக்கின் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ பிளக்கினை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பிளக்கினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சன் அப்ரூவுக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஹெட்டர் ஃபுட்டர் கோடு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஹெட்டர் ஃபுட்டர் கோடு இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவ் கிளிக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்டிவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளக்கின் அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் ஃபுட்டர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே வந்து பாருங்கள் HFCM ஓகே ஃபோல்டராக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஹெட்டர் ஃபுட்டர் கோடு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ ஸ்னிப்பட்னு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆட் நியூ ஸ்னிப்பட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்னிப்பட்டுக்கு வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் வெரிஃபைன்னு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஆட்சன்ஸ் வெரிஃபை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆட்சன்ஸில் உள்ள கோடை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஆட்சன்ஸ் கோடை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க கீழே வாங்க. கீழே வந்துன்னா ஸ்னிப்பட் கோடுன்னு இருக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்னிப்பட் கோடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஆட்சன்ஸில் வந்து காப்பி பண்ணதில் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க. சேவ் ஆனது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிங்க. சேவ் ஆனது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்டேட்னு இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியாச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் வந்து என்ட்ரு ஆகிட்டு ஐ பிளேஸ் இந்த கோடை வந்து கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணியாச்சு. ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூக்கு வந்து அனுப்ப போகிறோம் நம்மளோட வெப்சைட்டை. ரெக்வஸ்ட் ரிவ்யூ ஆப்ஷன்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் மட்டும் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட AdSense வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ரிஜெக்ட் ஆனாலும் உங்கள் ஜிமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜிமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடுவாங்க. உங்கள் AdSense வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் ஆயிருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயிலில் வந்து வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடியாது டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல். பை எஸ்.